பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக. இது 11வது வாரம், 72வது நாள், 73வது எபிசோட், 16/12/2025 அன்று நடந்த நிகழ்வுகளுடைய ஒரு பார்வை. அதில் கானா வினோத் தலைவராகிறாரு. தலைவரானதுக்கு பிறகு கனியும் சாண்ட்ராவுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. அதன் குறித்தான ஒரு விஷயத்தை ரொம்ப நியாயமாக கானா வினோத் போய் சாண்ட்ராவை கேட்டார். ஸோ அது என்ன அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். மைக்கு போடாத மேட்ருன்னு ஒன்று, அதுக்கு கனி சாண்ட்ரா கிட்ட மன்னிப்பு கேட்குற ஒரு விஷயம். ஸோ இதிலிருந்தே அந்த கான்ஃப்ளிக்ட் உருவாகுது. ரெண்டு பேருக்குமே கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது என்னன்றதை விக்கல் விக்ரம் கூட கானா வினோத்தில் சொல்லுவார். ரெண்டு பேருமே வெவ்வேறு விதமாக சிந்திக்கிறவங்க. கனியும் சரி சாண்ட்ராவும் சரி வெவ்வேறு விதமாக சிந்திக்கக்கூடியவர்கள். இப்போ அதில் என்னென்னா, சாண்ட்ராவை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவங்க எல்லாருமே எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. இவங்களாம் என் கூட விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது, என் கூடலாம் பேசுறது தகுதியே இல்லைன்றவள் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அது அவங்க பேச்சிலேயே நம்மளுக்கு தெரியுது. அது மட்டும் கிடையாது, அவங்க சுபிக்ஷாவை அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்க, எப்படி பேசுனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் தனியாக அவங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் என்னவாகவே நீங்கள் பார்த்துட்டே வந்தாலும் கூட உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்கும்ல. சில பேரை பார்த்தாலே ஒரு ஓவாமல் இருக்கும். அவங்களுடைய கலர், அவங்களுடைய பிஹேவியர்னு நிறைய விஷயங்கள் சில பேரை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. ஓகே, அது மட்டும் கிடையாது, பாரு மாதிரியான ஒரு ஆள் உள்ளார உட்காந்துக்கிட்டு ஆரம்பத்திலேருந்தே திவாகரை வச்சும் சரி எல்லாரையும் வச்சும் சரி அவங்க கனியை கார்னர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கான பிரச்சனை சர்வேவர்லேருந்து குக்குத்து கோமாளிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம அதை தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டு வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே கனி மன்னிப்பு கேட்கும் பொழுது இவங்க, அதாவது நம்ம யார் சாண்ட்ரா நடந்துக்கிட்ட விதம் தான் இங்கே பேசுபொருளாக இருக்குது. அதுதான் இங்கே பிரச்சனை. அதிலிருந்தே ரெண்டு பேருக்கும் புகைச்சல் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த நெக்லஸ் ஜுவல்லரி டாஸ்க், அது ராஜாராணி டாஸ்க், ஆமாம், அந்த ராஜாராணி டாஸ்க்லேயும் அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட் போச்சு. அதில் என்னென்னா, அது இன்றைக்கி விக்கல் விக்ரம் கிட்ட கானா வினோத் சொல்லும்போது தான் அது என்னென்னு புரியுது. ஓகே, ஸோ அப்போ இந்த பிரச்சனை ரெண்டு பேருக்குமே நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. அதனால் ஆவாத பொண்டாட்டி கை தொட்டா குத்தம், ஆவாத மருமக ஆவாத பொண்டாட்டி என்ன வச்சுக்கலாம், கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தன்ற லெவலில் அது போயிட்டுருக்கு. பட் சக மனிதர்களை மதிக்கிறதுன்னு ஒரு பாங்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஒருத்தவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுத்து தான் வாங்க முடியும். கமல் அவ்வளோ திரைப்படங்கள் அவர் நடிச்சிருந்தாலும் கூட யாரையும் அப்படி டக்குன்னு ஒருமையெல்லாம் பேச மாட்டார். சொல்லுங்கள், வாங்க, போங்க அப்படின்னுவார். அவங்க பசங்களையும் அப்படி தான் கூப்பிடுவார். அப்படி பசங்களை கூப்பிடும்போது அந்த மரியாதை எனக்கும், அந்த மரியாதை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், அதே மாதிரி நீங்களும் கொடுங்கன்றது தான். ரகுமான் சின்ன பையனாக வராரு மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு. அப்போ அவங்க அம்மா ரகுமான் குட்டி பையன், ஆனால் அவர் மியூசிக் பண்ணிட்டுருக்காரு, சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குவார், அப்படி தான் பேசுவாங்க. அப்போ என்னென்னா, என் பிள்ளையேன்னு அப்படி தான் சொல்கிறேன், நீ அந்த மாதிரியான ஒரு மரியாதையை கொடு அப்படின்றது தான். இப்போ இது இந்த மரியாதைன்றது மியூச்சுவல். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவங்க நான் செஞ்சதெல்லாம் சரின்னு சொல்லி காலத்துக்கு இவர் காலத்துக்கு கால் மேலே போட்டுக்கிட்டு படையப்பாடியலா மாதிரி அது ஒரு வைரலாக போயிட்டு இருந்தது. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் இந்த வெளியில் அந்த சமையல் கட்டில் அவங்க சொல்லுவாங்க, இங்கே கப்பு வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க அப்போ தான் சாப்பாடு எடுத்து வெளியே போயிடுவாங்க. ஆக்சுவலாக அப்பயே அவங்க கனியினுடைய முகத்தையே அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்காம அவங்க போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க போனதுக்கப்புறம் என்னாச்சு, இவர் போய் கேட்கறதுக்காக போகிறார். ஏன்னா கனி அங்கே பயங்கரமாக என்னது ஒரு மனுஷன், என்ன அப்படி அவங்க அவ்வளோ பெரிய ஆள், நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம், முகத்தை கூட பார்த்து அவங்களால சொல்ல முடியாமா, நீ அவ்வளோ பெரிய ஆள் தான், நானும் அவ்வளோ பெரிய ஆள் தான் அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயம் குறித்து அவங்க பேசும்போது தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மன்னிப்பு கேட்குறப்ப கூட நீங்கள் மூஞ்சி கூட பார்த்துட்டு பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே சாண்டா சொல்லி இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்பு, அப்போ இது ரொம்ப ரொம்ப பொய்ய சொல்கிறாங்க கனி, ஆனால் நான் அப்படி செய்யவே இல்லை. உடனே கூட நம்ம அமித் அவர் வேற, ஏன்னா தலைவராக இருக்கக்கூடிய வினோத் ரெண்டு பேருக்குமான அந்த சண்டையை தீர்த்து வைக்கணும். இவங்க கப்பு வைக்க வேணான்னு சொல்கிறதுக்கு இவங்க கூச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க வேற அப்படின்றத அவங்க சீன்னு சொல்லி என்னை சீலாம் சொல்கிறாங்கன்ட்டு சாண்ட்ரா கிட்ட சாண்ட்ரா சுபிக்ஷா கிட்டலாம் சொல்லுவாங்க.
அழுவாங்க. ஸோ இதை சமாதானப்படுத்துறதுக்கும் இந்த கான்ஃப்ளிக்டை முடிக்கணுன்றதுக்காகவும் நம்ம கானாவின் வந்து கார்டனில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த கதவுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிற சட்டையை வச்சுட்டு இருக்கிற சாண்டாக்டரை போய் பேசுறதுக்காக ஒரு போவார். அப்போ தான் இந்த கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ ஏங்க ஒருத்தவங்க வந்து மன்னிப்பு கேட்கறது வராங்க, மைக் அவங்க போடலன்றதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்கறது வராங்க, உங்களை வந்து நீங்கள் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வராங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ அவங்கள வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னா இப்படி திரும்பி சொல்லுங்கள் அப்படின்னும், அவங்க வந்து நான் மைக் போடாமல் இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன், ஏன்னா இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு, அதுக்கு அதுவும் அதுவும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மீன்வாயில் என்ன ஆகுது, இவங்க மன்னிப்பு கேட்கும்போது அவங்க மேக்கப் போட்டுகிட்டே இருக்கிறாங்க, அவங்கள திரும்பி கூட பார்க்கல. இது வந்து எதிராளியை அவமானப்படுத்தக்கூடிய செயலாக இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஒரு மேனேஜராக இருங்க, நீங்கள் வந்து ஒரு பெரிய டானாக இருங்களேன், அப்போ நீங்கள் பார்க்க வேணாம், நீங்கள் தாராளமாக பார்க்க வேணாம். நீங்கள் மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அம்மா சமையல் எல்லாம் முடிச்சிட்டம்மா, நான் கிளம்புறேம்மா, பதிலே சொல்லாமல் இருங்க. அம்மா சமையல் எல்லாம் நான் முடிச்சிட்டம்மா, நான் இன்றைக்கி சீக்கிரம் கிளம்புமா, மோட்டு வேலையை பார்த்துட்டே இருங்க. அம்மா நான் சமையல் வேலைலாம் முடிச்சிட்டம்மா, அதான் சொல்லிட்டேன்ல, திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கூட கற்றுங்க. அது உங்கள் வீடு, உங்ககிட்ட வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, வேலை கிடைக்காதனால உங்ககிட்ட வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்களே நீங்கள் ஒழுங்காக மதிக்கலைன்னா, சரியான நேரத்தில் அவங்க வரலைன்னா உங்கள் பாடு திண்டாட்டம். ஓகே, ஸோ மியூச்சுவல். உங்ககிட்ட வந்து அவங்க வேலை செய்கிறாங்கன்றதுக்காக அவங்க வந்து தாழ்ந்து போல, நீங்கள் சம்பளம் கொடுக்குறதுங்கிறதுக்காக நீங்கள் பெரிய ஆளும் கிடையாது. ஸோ மியூச்சுவல். அவர்கிட்ட நீங்கள் ஒரு வேலை வாங்குறீங்க, அந்த வேலைக்கான பைசாவை நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் அதுலேருந்து அவர் ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஸோ மியூச்சுவலாக இருக்கும்போது அது உங்கள் வீட்டில் நீங்கள் அந்த மாதிரியான சில நேஷன்களில் உங்களுக்கு வந்து ஒரு மென்சுரல் இஷ்யூவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம், அதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க, மோட்டோ வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களால் நீங்கள் ட்ரீட் பண்ணுற விதமே வேறு மாதிரி இருக்குன்னே வச்சுக்காங்களேன். ஓகே, இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா அப்புறம் அவங்க எப்படி வந்து உங்ககிட்ட வந்து ஒழுங்காக வேலை செய்வாங்க? அப்படியான ஒரு பிரச்சனை இருக்குன்னே வச்சுக்காங்க. அது உங்கள் வீடு. இங்கே சக போட்டியாளர்கள் மொத்தமே 5 பேர் 20 பேர் தான். இந்த சின்ன வீட்டில் ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது, உங்களுக்குள்ளேயே தான் நீங்கள் பேசிக்கணும். அதனால தான் எவ்வளோ சண்டை போட்டுக்கினாலும் அடுத்தடுத்த நாளில் இந்த வீட்டில் இருக்கிற கதைகள் மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று சண்டை போட்டுக்கும் இன்றைக்கி ஒன்றா இருப்பாங்க. அது முந்தா நாள் வந்து பயங்கரமாக வந்து ஆமாம் நீ துஷார் போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி வந்து கமருதீன் வந்து பயங்கரமாக அழ வச்சார். யாரை? அரோராவை. இப்போ அரோரா வந்து பஞ்சு மிட்டாய் கலர் ட்ரெஸ் போட்டுட்ருக்குன்னு எதிர்க்க உட்காந்து நக்கல் விட்டுட்ருக்காரு. சாப்பாடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் இருக்குன்னு அப்படின்னு பேசி காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்களும் வந்து ஜாடமாடையாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த வீட்டோட நிலைமை. அதனால் நீங்கள் வந்து மேக்கப் போட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து அதாவது ஒரு டாஸ்க்குக்கு அவங்க வந்து சொல்லும்போது நீங்கள் ரிசீவ் பண்ணணும்ல, நீங்கள் ரிசீவே பண்ணாமல் பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்கு வந்து அமித் தான். அதுதான் அமித்து, நீங்கள் முதுகெலும்பு இல்லாத ஆளாக இருக்கீங்க. நம்ம நெல்லைசிம் கூட ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஆமாம்மா நானும் பார்த்தேன், அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, என்ன இப்போ மேக்கப் போட்டிருந்தாங்க, அவங்க கண்ணாடியே பார்த்துட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுதான் அப்படின்ட்டு அமித் சொல்கிறார். இதுதான் ஏங்க ஒரு கானா வினோத்து. நீங்கள் நான் சொல்ல வர்றது, அமித் வந்து குறைந்தபட்சமாக ஏதாவது ஒரு என்ன சொல்றது எலைட்டான இடங்களில் பழகக்கூடியவர் தான். கானா வினோத்து 800 மாதிரியான இடங்கள்லேருந்து வர்றவர்னு வச்சுக்கோங்களேன். ஒடுக்கப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக ஒருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, ஏங்க ஒருத்தவங்க டாஸ்கில் உங்கள் கிட்ட வந்து பேசுகிறாங்க, நீங்கள் அப்படியே போனாலும் அது என்ன, அது லாக்மி ஃபேஷன் ஷோவுக்கு நீங்கள் நடந்து மேக்கப் பண்ணிட்டு போகிறீங்க. நீங்கள் இந்த வீட்டில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க, அப்போ சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், கனி கூட உங்களுக்கு என்ன வேணாலும் பிடிக்காமல் கூட போகலாம். அதுக்கு நீங்கள் ஒரு புது காரணங்களை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். ஏன் பஹாரு உங்கள் மட்டையை கழுவி உங்களை வந்து வேறு மாதிரி கூட மாற்றிருக்கலாம், அதெல்லாம் உங்கள் பிரச்சனை. இப்போ கனிக்கு மட்டும் இங்கே எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கா, அவங்களுக்கும் முரண்பாடு உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருவே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பின்னாடிலாம் மறைஞ்சிருந்து கூட பேசுவாங்க. இங்கே பாருங்களா, அது என்னங்க இப்படி நடந்துக்குது அந்த பொண்ணு அப்படின்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்காக வந்து நேரடியாக போய் பாருக்கிட்ட போய் மூஞ்சி திருப்பினா போகிறாங்க, அவங்க பேசலை பழகலை. அதே தான் இங்கேயும். நீங்கள் அந்த இடத்துல அதுதான் கானவனை சொல்லுவாருங்க. ஏன் யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க டாஸ்க் மூலமாக வராங்க, திரும்பி ஒரு நிமிஷம் திரும்பி ஏன்னா நீங்கள் பார்த்து சொல்லியிருந்தா எங்கள் பிரச்சனையே இல்லையே, இதுதானே பேசிக் அப்படின்றாரு. உடனே அமித் ஆமாம்மா இதை நீங்கள் அவங்க செஞ்சுருக்கணும். என்ன நீங்கள் அதாவது நான் அதெல்லாம் சொல்லுவேன், ஒன்று ரைட்டில் இருக்கு இல்லை லெஃப்டில் இருக்கு, நடுநிலையாக இருக்கிறவனா நம்பாதீங்க, அது போய் மித்து. பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் தான் நிற்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, அமித்துக்கிட்ட வந்து சும்மா திவ்யா ஏதோ ஒன்று சில விஷயங்கள் சொன்னதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்களை நிராகரித்து உங்கள் மோஞ்சே பார்க்காம ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்?
அவங்களும் சக மனுஷி தானே. அவங்க சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களா? நான் வந்து கனி சமைச்சு சாப்பிட்டேன், நான் சாப்பிடவே மாட்டேன். கனி தொட்டு கழுவுன பாத்திரத்தை நான் தொடவே மாட்டேன், நான் எடுக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அவங்க போட்ட காப்பியை நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ அது எல்லாத்தையும் நீங்கள் வரீங்கல்ல. அப்போ இந்த விஷயத்தில் ஒருத்தவங்க சக மனுஷியாக வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற டாஸ்க்கை வந்து செய்யும்போது அவங்களுக்கான ரிசீவராக ஏன் நீங்கள் இல்லை, அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோ அதற்கான ஒரு விஷயத்தையோ நீங்கள் ஏன் கொடுக்கல அப்படின்றத கானா வினோத் மாதிரியான ஆள் வந்து சொல்லும்போது உங்களுக்கு சரி, அமித்துக்கும் சரி அது புரியவே இல்லை அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு தெரியவே இல்லை. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் வேணுமானாலும் நீங்கள் ஜெயிச்சிடலாம், சின்ன விஷயத்தில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா தூக்கி போட்டு மிச்சிடுவாங்க எல்லாரும். உங்களுடைய எல்லா கிராஃபுமே அப்படியே டம்முன்னு சரன்னு உடஞ்சிடும், கோட்டையை இதாகிடும், டெமாலிஷ் ஆகிடும் ஆக்சுவலி. ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த எபிசோடில் நான் பேசணும்னு நினச்சேன். அவர் சூப்பராக கேட்பாருங்க, ஒரு நிமிஷம் திரும்பி ரிசீவ் பண்ணிருக்கணும்ல, அதுதானே வந்து மனிதத்தனம் அப்படின்னு தான் அவர் கேட்கல ஆக்சுவலி. அவர் அது வந்து இவர்கிட்ட பேசுவார். அதுக்கப்புறம் போய் நைட்டு பேசிட்டு அதை ஒரு கதை, அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். ஆனாலும் இப்போ வந்து ஆடாம ஜெயிச்சோமடா அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக ஆடுறாங்க. நல்ல விஷயம். நீங்கள் வந்து கம் அவுட் திரும்ப அதுலேருந்து வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பண்ணுறது எந்த பிரச்சனையும் கிடையாது. சம்பந்தமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு அவமரியாதை செய்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஓகே, ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்குது, என்ன, எதிரியை அழிக்கணும் அப்படின்னா உனக்கு பக்கத்தில் இன்னொரு குழியை வெட்டிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராவர்ப் ஒன்று இருக்குது. ஓகே, எதிரி நீ அழிக்கிறேன்னா நீயும் ஒரு குழியை தோண்டி வச்சுக்கிறேன்னு அர்த்தம். அவன் மட்டும் சும்மா இருப்பானே, அதுதான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகரடி. வணக்கம்.